सदा सत्स्वरूपं प्रसन्नात्मभावम्. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உனக்கென்று தனி திறமை உண்டு. உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே. ஆம் குழந்தையே, உன்னை எப்பொழுதுமே புதுப்பித்து கொண்டே இரு. காலம் உனக்காக மாறும். உனக்கான நல்ல காலம் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது. என்றும் நீ நீயாகவே இரு. தன்னம்பிக்கையோடு இரு. தளராமல் முன்னேறிக்கொண்டே இரு. நான் இருக்கிறேன். என் நேரமும் எல்லா நொடியும் உன்னுடைய முகத்தில் சிறு புன்னகையை வைத்துக்கொண்டே இரு. அந்த புன்னகை தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் தரவே முடியாது. பதறாதே என் குழந்தையே. நீ என்னிடம் ஆசையாக வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் நான் முடித்து கொடுப்பேன். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ அறிவாயா? அதை அறிய உனக்கு விருப்பமே இல்லையா? பின் எதற்காக உன் மனதில் இத்தனை போராட்டம்? உன் அனைத்து ஜென்மத்திலும் உன் எல்லா பிறப்புக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. உன் பிறப்பின் சிறப்பை, உன் ஆத்மாவின் பெருமையை நீ அறிவாயா? முடிந்த பிறவிகளில் உன் நலன்களை நீ அறிந்து கொண்டிருக்கிறாயா? அதில் உன் ஆத்மா எந்த ரூபம் எடுத்தது என்பதை நீ அறிவாயா என்றால் இல்லை என்பதுதான் உனது பதிலாக இருக்கும். ஆனால் நீ எடுத்த இந்த பிறவியில் ஓர் அதிசயமான நலன்களை நீ பெற்றுள்ளாய். என் பிள்ளையாய் நீ எல்லா பிறவிகளிலும் இருந்தாய். இந்த பிறவி ஏன் அதிசயமானது என்று நான் சொல்கிறேன். கேட்கிறாயா என் பிள்ளையே? ஒரு உயிரின் வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தங்களை அது புரிந்து கொள்வது எளிதல்ல. அதை நீ இந்த பிறவியில் பெற்றுள்ளாய். எனது அருளால் உன் வாழ்க்கை என்ற கடலை கடக்கப் போகிறாய். பரம ஆனந்தம் என்று உனக்குள் உள்ள ஜீவனின் ஆன்மா என் பாதங்களுடன் சங்கமிக்கப் போகிறது. அதனால் உன் கர்ம வினையெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே முடியத்தான் போகிறது. அந்த கர்ம வினைகளால் தான் நீ அனுபவிக்கும் இன்பங்களும் துன்பங்களும். நீ இழந்ததில் மிக பெரியது நான் அறிவேன். அவை ஏன் என்று உனக்கு தெரியும். இவ்வுலகில் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் வாழ்கின்ற வாழ்க்கை, அதில் நீ சந்திக்கும் உறவுகள், அந்த ஆன்மாவுக்கும் உன்னில் இருக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கும். முந்தைய ஜென்மத்தில் ஏற்பட்ட விளைவின் காரணங்கள் அவர்கள் உன்னை விட்டு நகன்று போவதாய் அமைந்துள்ளது. அவர்களும் என் பிள்ளைகள்தான். என்னிடத்தில்தான் அவர்களும் இருக்கிறார்கள். நீயும் என்னுடைய பிள்ளைதான். உன் கண்ணீரை பார்த்து என் மனம் மிகவும் வேதனை அடைகிறது. ஒன்றை புரிந்து கொள். இறப்பு என்பது உடலுக்குத்தான், உள்ளே இருக்கும் ஆத்மாவுக்கு கிடையாது. உனது பிள்ளையின் ஆன்மா உன் பக்கத்தில்தான் இருக்கிறது. நான் இருக்கிறேன். ஓம் சாயிராம். கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி அதை எதிர்த்து நின்று போராடணும், அதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறத புரிவதற்காகத்தான் இந்த ஒரு கதை. இந்த கதை முழுவதுமாக கேளுங்க. கஷ்டத்திலிருந்து எப்படி விடுபடலாம், அதை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெளிவாக புரிய வரும். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞன் எப்பொழுதுமே கஷ்டம், சோதனை, போராட்ட காலமாகவே அவன் வாழ்க்கை கழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நிம்மதி அப்படிங்கிற சொல் கூட அவன் வாழ்க்கையில் இடம்பெறாதவாறு அவன் பிறந்ததுலேருந்தே கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக்கிட்டு இருக்கு வரான். அவன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக காலமாக கடந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கஷ்டம் மட்டும் அவனை விட்டு போகவே இல்லை. அதனால் வாழ்க்கையில் விரக்திக்கு போய் நம்ம இந்த வாழ்க்கையை இனி எதுக்கு வாழணும், நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து தான் என்ன நமக்கு பயன் வந்துட போகுது, எதுக்கு தான் இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு நம்ம உயிரை மாய்த்து கொள்ளலாம், எதற்காக நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிற கேள்வியோட உயிரை மாய்த்து கொள்வதற்காக கடற்கரையை நோக்கி போகிறான். கடற்கரையில் நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு அவன் முன்னேறும் பொழுது அந்த வழியாக ஒரு துறவி வராரு. அந்த துறவி
நீ எதுக்காக இந்த கடற்கரைக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த இளைஞன் அதற்கு எதுவுமே பதில் சொல்லலை. உடனே அந்த துறவி அந்த இளைஞனை அழைத்து கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைத்து, நீ பிறந்ததுலேருந்து என்னென்ன கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு வர அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட இளைஞன், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்பவே ஏளனமாக அந்த துறவியை பார்த்து கேட்குறான். ஏன்னா அவன்தான் விரக்தியின் உச்சத்தில் இருக்கானே. மீண்டும் அந்த துறவி, எனக்கு எல்லாமே தெரியும், நீ இந்த கடற்கரைக்கு இப்பொழுது எதற்கு வந்திருக்கிறாயும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இளைஞனும் அந்த துறவி பேசுகிறத கேட்டுட்டு ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கான். அவன் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்கதை பார்த்துட்டு அந்த துறவியே மீண்டும் சொல்கிறாரு, நீ உன்னுடைய உயிரை இந்த கடலில் போக்கிக் கொள்வதற்காகத்தானே வந்திருக்க அப்படின்னு துறவி சொன்னனோ, அந்த இளைஞனுக்கு அந்த ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஆமாம், நான் அதுக்கு தான் வந்தேன், எப்படி உங்களுக்கு அதை தெரியும் அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்குறான். உடனே அந்த துறவி மீண்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் பிறந்ததிலிருந்து அவன் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள், கஷ்டமான சூழ்நிலை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அந்த இளைஞன்ட்ட அந்த துறவி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே இன்னுமே ஆச்சரியம் தாங்க முடியாமல், என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மீண்டும் கேள்வியை எழுப்புகிறான் அந்த இளைஞன். உடனே அந்த துறவி, நான் உனக்கு எல்லாமே தெள்ள தெளிவாக சொல்கிறேன், ஆனால் முதல்ல நான் சொல்கிறத கேட்பியா அப்படின்னு அந்த துறவி கேட்குறாரு. உடனே அந்த இளைஞனும் தலையாட்டுறான். நீ முதல்ல உன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கான வேலையை நிறுத்து, நான் சொல்கிற வேலையை முதல்ல செஞ்சுட்டு வந்துட்டு உன்னுடைய உயிரை நீயே மாய்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த இளைஞன், நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். உடனே இந்த மீனவர்கள் இப்போது ஒரு கப்பலில் அந்த கடலுக்குள்ளே போகிறாங்க. அந்த மீனவர்களோடு சேர்ந்து நீயும் அந்த அவங்களோட கப்பலில் அந்த படகுல கடலுக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா. வந்துட்டு நீ உன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கான வேலையை ஆரம்பியே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த துறவியின் பேச்சை தட்ட முடியாமல் அந்த இளைஞனும் அந்த படகுல ஏறி அந்த கப்பலில் ஏறி மீனவர்களோட போகிறான். அந்த கப்பல் நடு கடலில் போன பிறகு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் முத்து எடுக்கிறதுக்காக கடலுக்குள்ளே குதிக்கிறாங்க. அப்போது சூறாவளி காற்று ஒன்று வீசுது. அந்த கப்பலே அப்படியே நிலை குலைந்து போகும் அளவிற்கு அந்த சூறாவளி காற்று வீசுது. அந்த கப்பலில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த காற்றை எதிர்கொண்டு தாக்கு பிடிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அத்தனை வேலைகளையும் திறம்பட போராடி அந்த காத்தோட போராடி தன்னுடைய உயிரை காப்பதற்காக போராடுறாங்க. அப்போது முத்து குளிக்க கடலில் விழுந்தவங்க எல்லாம் முத்தான அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த கப்பலுக்கு வராங்க. இப்படி அந்த புயலால் மோதிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த உயிரை மாய்த்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்த அந்த இளைஞன் உடனே கப்பலை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு, என்னை எப்படியாவது காப்பாற்றி விடு இறைவா அப்படின்னு மனசார வேண்டான். ஆனால் அவனுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக அந்த கடற்கரைக்கு வந்த இறைவன் இப்போ அந்த கஷ்டமான சூழ்நிலையில் எப்படியாவது என்னை காப்பாற்றிடு அப்படின்னு கதறான். கொஞ்ச நேரத்தில் அந்த புயலின் தாக்கம் குறைஞ்சிடுச்சு. முத்து எடுக்க போனவங்க அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கிட்டு மீண்டும் கப்பலில் வந்துட்டு கப்பல் திரும்பவும் கடற்கரையை நோக்கி வருது. மீன்கள் எல்லாம் தேவைக்கு அதிகமான மீன்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு அந்த கப்பல் கடலை நோக்கி வருது. வரும் வழியில் சின்ன சின்ன படகுகள் எல்லாம் கடல் ஓரத்திலேயே கொஞ்சமான கடலுக்குள்ளேயே வந்து மீன் பிடிக்கிறாங்க. இதை பார்த்த அந்த இளைஞன் அந்த மீனவன்கிட்ட கேட்குறான், இவங்க ரொம்பவே கஷ்டப்படாமல் கடல் பக்கத்திலேயே இருந்து அந்த மீன்களை எடுத்து தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் உயிரையும் துச்சமாக கருதி நடு கடலில் போய் முத்தெடுத்து தேவையான மீன்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் வரீங்க. இவ்வளோ கஷ்டப்படாமல் ஏன் அந்த கடலின் பக்கத்திலேயே அந்த மீன்களை எடுத்து நீங்கள் பண்ணலாமே, ஏன் இவ்வளோ உயிரை பணைய வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த மீனவன், கடல் பக்கத்திலேயே பண்ணலாம் தான், ஆனால் சாதாரண மீன்கள் தான் கிடைக்கும். ஆனால் நடு கடலில் வரும் பொழுது தான் பொக்கிஷமான கடற்கடியில் இருக்கும் பல பொக்கிஷங்கள் கிடைக்கும். அதற்காக வாழ்க்கையில் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். காற்று வரும், புயல் வரும், எல்லாம் வரும். எல்லாத்தையுமே மீறி போராடி நம்ம ஜெயிச்சோன்னா தான் நம்ம வாழ்க்கையில் பொக்கிஷம் அப்படிங்கிற கடற்கடியில் இருக்கிற பொக்கிஷம் கிடைக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் நம்மளை வளர்ச்சி அடைய செய்யும். அதனால் நானும் அப்படி தான்
சின்ன வயசில் இதே மாதிரி பக்கத்துலேயே கடலில் இருக்க மீன்களை பிடிச்சி வியாபாரம் செஞ்சுட்டு வந்தேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வளர்ச்சியை நான் அதிகப்படுத்திக்கிட்டு கடலுக்கு அடியில் போய் கடலோட கடலில் போய் பொக்கிஷங்களை எடுத்துக்கிட்டு வந்து கடல் கரைக்கு போகும் பொழுது என்னுடைய மதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு. இதில் உயிர் துச்சமாக கருதி நான் செய்கிற அந்த ஒரு செயல்தான் என் வாழ்க்கையில் என்னை உச்சத்திற்கு அழைத்து செல்கிறது அப்படிங்கிறத தெளிவாக அந்த இளைஞனுக்கு அந்த மீனவன் உணர்த்தினார். கடற்கரையும் வந்தது. அந்த துறவியும் அந்த இளைஞனுக்காக காத்துக்கிட்டு இருந்தார். அந்த துறவிக்கிட்ட வந்தோன்னே அந்த இளைஞன் பேச முற்படுறான். அதற்கு முன்பாக அந்த துறவி வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு நீ கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த இளைஞன் இப்பொழுது எனக்கு புரிகிறது, சின்ன கஷ்டம் வந்துடுச்சே அப்படின்னு போராடி அப்படியே உட்கார்ந்து விடாமல் தைரியமாக எதிர்த்து போராடினாதான் வாழ்க்கை அப்படிங்கிற படகை நம்ம போராடி மீண்டு கரை சேரலாம். கஷ்டம் வந்துச்சுன்னா அது நம்மளை செதுக்கிக்கிற ஒளியாக நினச்சி நம்ம செதுக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு வழி ஊன்றுகோல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத இந்த மீனவர்கள் மூலியமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு துவண்டு போகாமல் அதையே ஒரு வழியாக எடுத்துக்கிட்டு அதில் பயணம் செய்து எந்த தடங்கள் வந்தாலும் அதிலிருந்து நான் மீண்டு வருவேன், எனக்கு வாழ்க்கை பாடம் புரிந்து விட்டது அப்படின்னு அந்த இளைஞன் நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் அந்த நினைப்பை தூர எறிந்துவிட்டு வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடையலாம் என்ற சிந்தனையோடு அவனுடைய வாழ்க்கை பாதையில் பயணம் செய்ய ஆரம்பித்தான். ஓம் சாயிராம். கஷ்டங்கள் வந்தது, கஷ்டங்கள் வருகிறதென்றால் அது நமக்கான வாழ்க்கையை புதுப்பித்து கொள்வதற்கான வழி அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்பணும். நாம் தெரிந்தோ தெரியாமலோ பேச்சின் மூலமாகவோ செயலின் மூலமாகவோ பாவங்களை செய்திருந்தால் சாயிநாதரை ஸ்மரிக்கும் போதோ சாயிநாதரை வாயால் உச்சரிக்கும் போதோ சாயி நாமத்தை வாயால் உச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் செய்த பாவங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும். நமக்கு என்ன வேண்டும், வாழ்க்கைக்கு எது நமக்கு கிடைத்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம் என்பது நம்மை விட நம் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர் கொடுத்ததுதான், அவர் அளித்ததுதான். யாருமே பார்க்காத இடத்தில் கூட நம் சாயப்பா நம்மை கவனிப்பார் என்று தெரிந்து கொண்டாலே போதும். யாருமே செய்து கொடுக்க முடியாத உதவிகளையும் யாருமே தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் சாயிநாதர் கொடுப்பார், தீர்த்து முடிப்பார். யாரிடமே கேட்டு கிடைக்காதது சாயியிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். இதோ இன்று கூட சாயப்பா வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் வாக்குகளையும் நமக்கான வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே வந்துள்ளார். சாயப்பாவிடம் கை நிறைய பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழலாம். ஓம் சாயிராம். உன்னுடைய வாழ்வில் நீ எதை நினைத்தாலும் எது கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது உடனே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், விருப்பப்படுகிறாய். நாம் எது கேட்டாலும் கிடைக்கவில்லை, எது நடந்தாலும் நம் வாழ்வில் அது நலமாக இருப்பதில்லை. நமக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்ற உன் மன குழப்பத்திலிருந்து, உன் மன வேதனையிலிருந்து முதலில் வெளியே வா. முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்கான நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்குதான். இப்போது வேண்டுமானால் உனக்கு அது எதிராக இருப்பது போல தோன்றினாலும் நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வழங்கியிருக்கிறார் சாயப்பா என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும், சர்வ நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ ஓடோடி வந்து சாயிநாதரே என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டது என்று கண்ணீரோடு கூறும் அந்த நல்ல நேரத்தையும் சாயப்பாவே உருவாக்குவார். உனக்கு வருவது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சோதனை என்று கூட நினைக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள்
அது உன் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக வந்த சுப நிகழ்வுகள்தான் என்பது உனக்கு அப்பொழுது தெள்ளத் தெளிவாகவே புரியும். கண்ணில் பார்ப்பது அனைத்தையுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை பிள்ளையே. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக காத்திரு. இன்று தவறு என்று நினைப்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக சரி என்று நீ நினைக்கும் அளவிற்கு நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். சிறு மாற்றமே ஆனாலும் அது சிறப்பான மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். நீ மனம் நோகும் அளவிற்கு தான் உனக்கான சோதனைகள் உன்னை இப்பொழுது சூழ்ந்து இருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கையே நீ வெறும் சோகமாகவும் பாரமாகவும் நினைக்கிறாய். அனைத்தையுமே துச்சமாக எண்ணிவிடு. என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை, உனக்கான பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். எதற்குமே உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி பெறுவது மிக மிக எளிது. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை விரும்பி செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி உனதானதே. எனவே நம்பிக்கையோடு பொறுமையோடு நமக்கான வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையில் வாழத் தெரிந்தவர்கள், வெற்றியை சூடத் தெரிந்தவர்கள். வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு பலம் மிக மிக அதிகம். எனவே தைரியமாக இரு. மனதை திடமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். மிக சுலபமாக வெற்றியை உனதாக்கி கொள்ளலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. பொறுமையாக இரு. மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது. இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது. இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. இருக்கவும் நான் விடமாட்டேன். உன் கடமையை செய்து கொண்டே இரு. நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். உன் பல நாள் கவலை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுகுழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாகி இருப்பதால்தான் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை. நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்து நான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியவே புரியாது. அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய். உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள், நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே வேதனை அடைகிறாய். எதற்குமே கலங்காதே. உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கிறேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என்னை நம்பு. பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவை எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதற்காகத்தான் உன்னில் இருக்கும் பக்தியைக் கண்டு நான் வியந்து கொண்டே இருக்கிறேன். உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்தமாய் கண்ணீர் வருகிறது. என் பிள்ளைக்கு சாயப்பா என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்தைக்கு பக்தியும் பாசமும் நான் அன்பையும் செலுத்திக் கொண்டே இருப்பேன். அதனுடன் உன்னிடம் உன் சாயப்பா எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு.
உனக்கான பரிசை உன் சாயப்பா நிச்சயமாக தருவேன். உன் தாயாக தகப்பனாக நான் எப்பொழுதும் என் கண் இமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை காப்பேன் என் பிள்ளையே. எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை. உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ நினைத்தது அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் துவங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. உன் சாயப்பா உனக்காக அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை நாடி வந்து விட்டாயல்லவா? கேட்டதை கொடுத்து நான் மகிழ்ச்சி அடைவேன். நீ எதற்காக இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாயோ அதற்கு இப்பொழுது முடிவு கிடைத்து விட்டது. கிடைத்தே விட்டது. நீ விரும்பியதை நான் உனக்கு தரப்போகிறேன். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அத்தனை சிக்கல்களும் தீர்ந்து உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நாளாகவே இந்த நாள் இருக்கும்.